மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற பாடப்பகுதி யாப்பிருங்கல காரிகையில் முதலாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய எழுத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாப்பிருங்கல காரிகைனா என்னன்னு பார்த்துட்டு போவோமா? யாப்பிருங்கல காரிகை அப்படின்னா முன்னாடி வகுப்புல நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமா இது அமையும் நான் நினைக்கிறேன். யாப்பு என்ற சொல்லுக்கு இலக்கணம் என்பது பொருள். அருங்கலம் என்பது கப்பல். கப்பல்னா பாய்மர கப்பல். காரிகை என்ற சொல்லுக்கு பெண் என்பது பொருள். இதை சேர்த்து ஒரு விளக்கமா எப்படி சார் எழுதுறதுன்னா, யாப்பிலக்கணமாகிய கடலை கடக்க உதவும் கப்பல் போன்ற இந்நூல் பெண்ணை முன்னிலைப்படுத்தி பாடுவதால் யாப்பிருங்கல காரிகை என்று அழைக்கப்படுகிறது. என்று ஒரு முறை சொல்லட்டுமா? யாப்பாகிய கடல் அல்லது யாப்பிலக்கணமாகிய கடலை கலக்க உதவும் கப்பலாகிய இந்த நூல் பெண்ணை முன்னிலைப்படுத்தி பாடுவதால் யாப்பிருங்கல காரிகை என்று அழைக்கப்படுகிறது. ஓகே. மொத்த யாப்பிருங்கல காரிகையில 3 இயல்கள் இருக்கு. உறுப்பியல், செய்யுளியல், ஒலிபியல். நம்ம இப்போ உறுப்பியல் பார்க்க போறோம். இந்த உறுப்பியல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். ஒரு பாடலுக்கு உறுப்பாக அமைவதை அல்லது ஒரு செய்யுளுக்கு உறுப்பாக அமைவதை உறுப்பியல் அப்படிங்கிறோம். அந்த உறுப்புகள் எத்தனைன்னா 6 வகை உறுப்புகள். எழுத்து, அசை, சீர், தளை, அடி, தொடை அப்படிங்கிற 6 உறுப்புகள். இப்ப இந்த 6 உறுப்புக்களை எழுத்துங்கிற முதல் உறுப்பை நம்ம பார்க்க போறோம். அப்போ ஒரு 2 மார்க் கொஸ்டின் இந்த இடத்துல 2 2 மார்க் நம்ம பார்த்துட்டோம். ஒரு 2 மார்க்கு யாப்பிருங்கல காரிகை பெயர் காரணம். யாப்பிருங்கல காரிகை ஆசிரியர் உங்களுக்கு தெரியும், அமிர்தசாகரர். அவருடைய ஆசிரியர் குணசாகரர். அவர் எழுதிய உரையும் இந்த நூல்ல சேர்த்து இடம்பெற்றிருக்கு அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? 2வது 2 மார்க்கு செய்யுளுக்கு உறுப்புகளாவது யாவை அப்படின்னு கேட்டா எழுத்து, அசை, சீர், தளை, அடி, தொடை 6 வகை உறுப்புகள். அது ஒரு 2 மார்க். 2 2 மார்க் பார்த்தாச்சா? அடுத்து எழுத்து வரோம். எழுத்துனா என்ன அப்படின்னா எழுதப்படுவது எழுத்து. அந்த எழுத்து எத்தனை வகைப்படும்? அவையாவைனா எழுத்து 13 வகைப்படும் அப்படிங்கிறது. இந்த 13 வகையை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, எளிமை. சரிங்களா? முதல்ல எடுத்த உடனே நமக்கு உயிரெழுத்துல ஞாபகம் வச்சுக்கணும். உயிரெழுத்துல 3: குறில், நெடில், உயிரெழுத்து. இது 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா. குறில் தெரியும், நெடில் தெரியும், உயிரெழுத்து. இது 3 உயிரெழுத்துக்களோட தொடர்புடையது. இப்போ 3 ஆச்சா? அடுத்து குறுகிய மூவுயிர்னு சொல்றாங்க. அது என்னன்னா உயிரெழுத்துக்களோடு தொடர்புடைய இன்னும் 3. அது என்னன்னா குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம். அப்ப 3 + 3 6 ஆச்சா? அடுத்து 2 என்னன்னா ஆயுத எழுத்து, மெய் எழுத்து. உயிரெழுத்தினுடைய தொடர்ச்சி ஆயுத எழுத்து, அதுக்கப்புறம் நமக்கு மெய் எழுத்துக்கு வரும். ஏன்னா உயிரெழுத்து முடிஞ்சுதான் தமிழ் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் வரும். ஏன்னா உயிரும் உடம்பும் அப்படின்னு தான் நூற்பாவே இருக்கும். இப்ப தமிழுக்கு ஃபர்ஸ்ட் உயிர். உயிர்ல 6 எழுத்துக்கள் சொன்னோம். 6 + 1. ஏன்னா மீண்டும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க. குறில், நெடில், உயிரெழுத்து, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஆயுத எழுத்து. ஓகேவா? இதுக்கப்புறம் மெய்யெழுத்து 8 ஆச்சா? அந்த மெய்யெழுத்துல 3 கேட்டகரி இருக்குது. வல்லினம், மெல்லினம், இடையினம். இப்ப 8 3 11 ஆச்சு. அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து, அளபெடை அப்படிங்கிறது. இந்த உயிர்மெய் எழுத்தும் அளபெடையும் உயிரும் மெய்யும் கலந்து அமைவது. அதனால அதை கடைசியா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இப்ப இந்த 13 எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கீவேர்டு என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல உயிர்கள் மட்டுமே இடம்பெறும். உயிரினுடைய பிரிவுகள் இடம்பெறும். அதுக்கப்புறம் மெய்யெழுத்து வரும். மெய்யெழுத்தினுடைய பிரிவுகள் இடம்பெறும். அதுக்கப்புறம் உயிரும் மெய்யும் கலந்தது இடம்பெறும். இப்ப பாருங்க, உயிர்ல வரக்கூடியது என்ன அப்படின்னா குறில், நெடில், உயிரெழுத்து, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து. இது முடிஞ்சிச்சா? இது 7. அதுக்கப்புறம் மெய்யெழுத்து, வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா? இப்ப 7 4 11. இது மெய்யெழுத்தோடு தொடர்புடையது. இப்ப உயிர்மெய் எழுத்துக்கு போறோம். அப்ப உயிர்மெய் எழுத்து, அளபெடை. ஆக மொத்தம் 13. இப்ப ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கீவேர்டை கொடுத்துட்டேன் உங்களுக்கு. உயிர், மெய், உயிரினுடைய பிரிவுகள், மெய்யினுடைய பிரிவுகள், உயிர் மெய்யும் கலந்தது. இப்படி ஆக மொத்தம் 7 + 4 + 2 13. இப்ப ஞாபகம் வச்சுக்க முடியுதான்னு கொஞ்சம் இந்த வீடியோவை பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். அந்த எழுத்துல குறில் எழுத்துக்கள் ஒன்றும் கிடையாது. குறில் எழுத்து = 5.
ஆ இ உ ஏ ஓ. அவ்வளவுதான். குறுகி ஒலிக்கக்கூடியது உயிரெழுத்து. எழுதணும். உயிரெழுத்துக்கள், சாரி, குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5. குறுகிய ஓசை உடையது குறில் எழுத்துக்கள். அந்த குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை பெறும் அப்படின்னு எழுதி அதை எழுதணும். அடுத்து நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் 7 வகை. அவை 2 மாத்திரை பெறும். ஆ ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ 7. சரிங்களா? ரைட். அடுத்து உயிர் எழுத்து மொத்தம் 12. இது ரெண்டையும் சேர்த்து சொன்னா, குறில் நெடிலையும் சேர்த்து சொன்னா உயிரெழுத்து. சரியா? அடுத்து குற்றியல் உகரம். இந்த குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம் 3 ஒரு கேட்டகரி. ஏன்னா ஒலி குறைந்து ஒலிக்கு ஓசைக்கூடியது. சரியா? ரைட். குறுகிய மூயிர் என்று அதை அழைப்போம். குற்றியல் உகரம், அதாவது உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து வல்லின எழுத்துக்களோடு, அதாவது ஆமா, வல்லின எழுத்துக்களோடு சேரும்போது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். இதான் ஒரு முக்கியமான பயன். அவை வல்லின எழுத்துக்களோடு சேர்ந்து வரும்போது மட்டும் நிகழும். அதுவும் தனிக்குறில் அல்லாத எழுத்துக்கள். தனிக்குறிலுக்கு முன்னாடி அது வராது. தனிக்குறில் அல்லாத பிற எழுத்துக்களுடன் வரும். இது முன்னாடி. பின்னாடி வல்லின எழுத்துக்கள் 6 மட்டும்தான் வரும். சரியா? இப்ப கடுகுன்னு இருக்குன்னா, சரிங்களா, இப்ப க டு இது தனிக்குறில் அல்ல. கடு 2 குறில் இணைஞ்சிருக்கு. சரியா? நாடுன்னு வருதுன்னா நான் நெடில். அப்ப நம்ம சொல்றோம்ல, தனிக்குறில் அல்லாத தொடங்கக்கூடிய எழுத்துக்கள். இது ஒண்ணு முடிஞ்சிருச்சா? லாஸ்ட்ல முடியும் போது வல்லின எழுத்துக்கள் 6 கொண்டு முடிக்கும். சரியா? இந்த 2 கீ பாயிண்ட். ஒண்ணு உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இது முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. இதனோட 2 துணை பிரிவுகள் இருக்கு. என்னன்னா, அந்த குற்றியல் உகர சொற்கள் தொடங்கும் போது தனிக்குறில் அல்லாத எழுத்துடன் தொடங்கும். முடியும் போது வல்லின எழுத்துக்கள் 6 மீது மட்டும்தான் அந்த உகரம் அமையும். இப்போ முடிஞ்சிருச்சா? அப்ப ஞாபகம் வருமா? ரைட். இது 6 வகைப்படும். அதை நீங்க படிச்சு எழுத வேண்டியதான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன். நெடில் தொடர், உயிர் தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர். சரிங்களா? இப்ப 6 உங்களுக்கு வந்திருக்கு. 3 + 3 6. ரைட். அடுத்து குற்றியல் இகரம். குற்றியல் இகரத்துக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, இகரம், அதாவது இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இதுவும் 2 விதமா அமையும். என்ன 2 விதமானா, குற்றியல் இகரத்துடன் சேர்ந்து வரக்கூடிய இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அகர மாத்திரையாக ஒலிக்கும். உதாரணத்துக்கு நாடு அப்படிங்கிறது குற்றியல் இகரம். அந்த குற்றியல் இகரத்துக்கு முன்னாடி யாது அப்படிங்கிற சொல் வந்தால், அதாவது மீண்டும் ஒருமுறை சொல்றேன், இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்களா? அடுத்து அந்த இகரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நாடு அப்படிங்கிற குற்றியல் உகரம் யாங்கிற சொல்லுக்கு முன்னாடி வரும்போது, அதாவது வருமொழி எகரமாக இருந்தால், நிலைமொழி குற்றியல் உகரமாகவும் வருமொழி எகரமாக இருந்தால் குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் இகரமாக தெரியும். இது ஒரு முறை. இன்னொன்னு, மியா என்ற அசை சொல்லில் இருக்கக்கூடிய இகரம் குறைந்து ஒலிக்கும். இப்படி 2 கேட்டகரி. இது 2 தனிச்சொல். தேன்மியா சென்மியாங்கிறது தனிச்சொல். சரியா? அது ஒரு சான்று. அடுத்து நாடு கூட்டல் யாது, காடு கூட்டல் யாது. இந்த நாடு கூட்டல் யாது நாடியாதுன்னு அமையும். அது எப்படி சார்னா, அதுக்கு முன்னாடி எகரம் வந்ததால் இந்த குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் இகரமாக தெரிகிறது. நாடு, நாடி அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்றோம். இது ஏன் சார் தெரியுது? எகரம் வந்ததால் தெரிகிறது. இன்னொரு இடத்துல வராது. நாடு கூட்டல் பற்று அந்த இடத்துல வராது. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் தனக்கு 2 மாத்திரை, அந்த 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரையாகவும் 1 மாத்திரையாகவும் குறைந்து ஒலிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஐப்பசி அது 1.5 மாத்திரை, இடையன் 1 மாத்திரை, கடை 1 மாத்திரை. சரியா? அது முன்னப்பின மாறி அமையும். மொழி முதல்ல தான் சார் வருமா? அப்படி இல்லை. 1.5 மாத்திரை 1 மாத்திரை, அது சொற்களை பொறுத்து வரும். அடுத்து இது முடிஞ்சிருச்சு. 3 3 + 3 6 முடிச்சிருக்கும். அடுத்து 7வது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து உங்களுக்கு தெரியும். 3 புள்ளி வச்சு எழுதுறோம். ஆயுத எழுத்துக்குரிய வேறு பெயர்கள் முப்புள்ளி, அகேனம், ஒற்று, இதெல்லாம் வேறு பெயர்கள். இது 2 மார்க் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க.
ரைட். அப்புறம் வந்து மெய்யெழுத்து. மெய்யெழுத்து மொத்தம் 18 எழுத்துக்கள். அது உங்களுக்கு தெரியும். இந்த லகர மட்டும் மாத்தி எழுதிடாதீங்க. 18 எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளி பெறக்கூடிய எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை கொண்டவை. இன்னொரு 2 மார்க் இந்த இடத்துல கூடுதலா சொல்றேன். அரை மாத்திரை கொண்ட எழுத்துக்கள் யாவை அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதாவது ஆயுத எழுத்து அரை மாத்திரை கொண்டது, மெய்யெழுத்து அரை மாத்திரை கொண்டது. இன்னொன்னு வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆமா, குற்றியலுகரம், குற்றியலிகரம். இந்த 4ம் அரை மாத்திரை கொண்ட எழுத்துக்கள் யாவை? 2 மார்க் கொஸ்டின். குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஆயுதம், மெய்யெழுத்து. இவை 4ம் அரை மாத்திரை கொண்ட எழுத்துக்கள். சரியா? ரைட். இதுக்கப்புறம் மெய்யெழுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம்? வல்லினம். வல்லினம் கச்சட தப்பற. இக்கு போட்டு எழுதணும் வல்லினம் எழுதும் போது. மெல்லினம் இஞ்சி, இட்டு, இன்னி, அதாவது ஞான நம்மன. அது மேல புள்ளி வச்சிருங்க. இடையினம் எரள வளல புள்ளி வச்சிருங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து புள்ளி வைக்காம கூட உங்க புத்தகத்தில் எழுதி இருக்குது. நீங்க அப்படியே கூட எழுதலாம். அது பிரச்சனை கிடையாது. ரைட். வல்லினம் மெல்லினம் கசட தப்பறன்னு எழுதுங்க. அடுத்து உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து 216 எழுத்து. காவரிசை அத்தனையும் எழுத முடியுமா சார் எக்ஸாம்ல? எக்ஸாம்ல எழுத முடியாது. நீ அதை எழுதி நீ என்ன சொல்லிடணும்னா, மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்தோடு சேரும் போது பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் எனப்படும். அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் 12 உயிரும் 18 மெய்யெழுத்துக்களும் சேரும்போது அப்போ அதை பெருக்கி போட்டு அந்த 217 எழுத்தை காட்டணும். 12 × 18. சரிங்களா? அதுக்கப்புறம் அளபெடை. அளபெடையில் 2. சரிங்களா? அளபெடை அப்படின்னா அளபெடுத்து வருவது. இது உயிர் அளபெடுக்கும், மெய் அளபெடுக்கும். உயிர் அளபெடுக்கும் போது நெடில் எழுத்துக்கள் 7 மட்டும்தான் அளபெடுக்கும். அந்த நெடில் எழுத்துக்கள் 7க்கும் தனக்கு இனமான குறில் எழுத்துக்களே கொண்டு இருக்கும். இதுல ஆவை கொண்டு வரும், ஈ கொண்டு வரும், ஊங்கிற இன எழுத்து, ஏ இன எழுத்து, ஐக்கு இன எழுத்து வந்து ஈ. ஓ அப்படிங்கிறதுக்கு இன எழுத்து ஓக்கு ஓ, அவுக்கு ஊ. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மெய்யெழுத்து மொத்தம் அளவெடுக்கிறது வந்து 11 எழுத்துக்கள். ஞன நமன எல வளல ஆயுத எழுத்து. சரிங்களா? எல பொது லகரம் தான். பொது லகரம், ஆயுத எழுத்து ஆகிய 11 எழுத்து. இந்த 11 எழுத்துக்கு உதாரணத்துக்கு மங்களம், தங்கலான், இதெல்லாம் நான் சொன்னதுதான். அன்னம், அம்மா, இதெல்லாம் பயன்படுத்தலாம். சரிங்களா? சரிப்பா. மிக்க நன்றி மாணவர்களே. இந்த எழுத்துங்கிற இந்த வீடியோ உங்களுக்கு 2 மார்க்குக்கும் பயனளிக்கும். எத்தனை 2 மார்க் சொல்லியிருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் குற்றியலிகரம் மைகார குறுக்கலாம் 5 மார்க் கொஸ்டின். அளபெடையெல்லாம் 5 மார்க் கொஸ்டின். அளபெடையெல்லாம் 5 மார்க் கொஸ்டின். சாரி 6 மார்க் கொஸ்டின். மொத்தமாக கேட்டால் 10 மார்க் கொஸ்டின். சரியா? ரைட்டா? சரிங்களா? ஏதாவது தெளிவாக எழுதுங்க. நம்ம சொன்னது இந்த காணொலியை மீண்டும் ஒரு முறை மீண்டும் கேட்டால் உங்களுக்கு தெளிவு வரும். புத்தகத்தையும் வச்சுக்கோங்க. புத்தகத்தில் முன்பகுதியில் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட தெளிவாக கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் படிக்க முடியலனாலும் முன்னாடி கொடுத்துருக்க பகுதியாவது படிங்க. மாணவர்களே, இலக்கணம் என்பது எளிமையானது. நீ அதை புரிந்து கொள்ளும்போது பயன்படுத்திக் கொள்ளவும். நன்றி.